சாய்ராம். அதாவது கீதையில என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ராம், ஒரு மனித பிறவி எடுக்கிறதே வந்து நம்ம தவறுகளெல்லாம் திருத்திக் கொண்டு, இந்த ஜென்மத்தை இல்ல இதுவரைக்கும் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பிறவியோட ஜென்ம கர்ம வினைகளெல்லாம் தீர்த்துட்டு, நம்ம தவறுகள திருத்தி தர்மத்தின் வழியில் நடத்தல். தர்மத்தின் வழியில அப்படின்றத கீதை எப்படி சொல்லுதுன்னா, ஏதாவது ஒரு கடவுளிடத்தில நம்மள சரணாகதி அடைஞ்சிறது. அத மாதிரி சரணாகதி அடையும்போது, நம்ம சில விஷயங்கள கடந்து வர மாதிரி இருக்கும். சில வழிகளையும் தாண்டி வர்ற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹார்ட்ஃபுல்னஸ் தியான பயிற்சிய கரெக்ட்டா எடுத்துக்கும்போது, அந்த தர்மத்தின் வழியில சாயப்பா சொன்ன நேர்மையான வழியில நடந்து வர்றத ஈஸியா பயணிக்க முடியும் அந்த வழியில. அதே மாதிரி இந்த வழியில வர்றப்ப நம்மள யாராவது பிடிச்சு இழுக்க பார்த்தாலும் நம்ம விழுந்துற மாட்டோம். ஏன்னா நம்ம தியானத்துல இருக்கறனால. ஸோ ஓம் சாய்ராம்.